நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். சிங்கப்பெண் அதிரடி படம் எங்க போச்சு? முதலமைச்சர் விஜய் ஏன் நேர்ல வரல? இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, 15 நாள் ஆட்சியில நீங்க என்னத்தை கிழிச்சிட்டீங்க இப்படின்னு கோமாவில 5 வருடமா இருந்த பெண்ணிய போராளிகள் எல்லாமே திடீர்னு யாரோ ஐஸ் வாட்டர் கொடுத்து எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமா பெண்ணியத்திற்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல குரல் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நியாயம்தான். அதனால குரல் கொடுக்கிறவங்களை நாம போய் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. பட் சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்க போச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சிம்பிளா ஒரு பதில் சொல்லிடுவோம். ஒரு பெண் குழந்தைய காவல் காக்கணும் அப்படிங்கிறதுக்கு 100 சிங்கப்பெண் அதிரடிப்படை இருந்தாலும் கூட ஒரு பெண் குழந்தைய காப்பாற்றக்கூடிய முதல் சிங்கப்பெண் அந்த குழந்தையோட தாயாதான் இருப்பா. எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த விலங்கா இருந்தாலும் சரி, எந்த பறவையா இருந்தாலும் சரி, தன்னோட பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறப்ப முதல்ல அந்த இடத்துல நிக்கக்கூடியது பெற்ற தாய் தான். ஆனா பெற்ற தாயே இப்படி கேவலமான ஒரு மனநிலையில புல்லா போட்டு மொட்டையாகிற நிலைமையில இப்படி இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? இதுல எத்தனை சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பட் அதுக்காக இதை நாம விட்டுறலாம் முடியாது. ஏன்னா நேத்தே பாத்தீங்கன்னா வீடியோல என்ன ரூட் மாஃபியான்ட்டாங்க. நீயும் ரூட் மாஃபியா தான்டா, நீயும் டிவிக்கே சொம்பா அப்படின்னு கேக்குறாங்க. டிவிக்கேவை நான் எவ்வளவு குறை சொல்லி பேசியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அவங்க எல்லாம் பார்த்ததே இல்லை போல இருக்கு. நம்ம சரியான விஷயத்த சரியான முறையில அணுகிறது மட்டும்தான் ஒரு விமர்சனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க. பட் இந்த சூலூர் மாணவி விகாரத்துல நேத்து நாம முழுமையா பல உண்மைகளை உடைச்சிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை திரும்ப பாத்துக்கலாம். இந்த மாணவியோட தாயாருக்கு அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த அம்மா மறுபடியும் பேட்டி கொடுத்துக்கிட்டே அப்படியே வானத்துக்கும் பூமிக்குமா நீட்டி முழக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்துல அந்த பெண்ணை குறை சொல்லி நான் இந்த அரசாங்கத்துக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கிற தேவை நமக்கு கிடையவே கிடையாது. 2-3 நாள் விசாரணையின் முடிவுல தெரியும். சில இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான வழக்குகள் அப்படிங்கிறது, சிக்கலான வழக்குகள் அப்படிங்கிறதுல காவல்துறையினர் விட்டும் பிடிப்பாங்க, பிடிச்சும் விடுவாங்க. கட்ட கடைசியா கிளைமேக்ஸ் சுபம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான குற்றவாளிகளை பிடிச்சிருவாங்க. பட் எந்த ரூபத்திலயும் இந்த விசாரணை அப்படிங்கிறது மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமா தெரிவிச்சிருந்தோம். அது நடக்கும். இப்ப குற்றவாளியோட வாக்குமூலம். இந்த குற்றவாளி கை கால் உடைஞ்சு கிடக்கிறானே அந்த பொறுக்கி புறம்போக்கு, அவனெல்லாம் என்ன குற்றவாளி அப்படின்னு சொல்றது? இந்த நாய் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்த குடும்பம், இந்த சிறுமியோட குடும்பம் ஒரு 25 நாளைக்கு முன்னாடிதான் அந்த பகுதிக்கு குடியேறி இருக்காங்க. வாடகை வீடு புதுசா அப்பதான் அங்க போயிருக்காங்க. ஒரு 25 நாள்ல ஒருத்தன் பக்கத்து வீட்டுல இருந்தான், குழந்தைக்கு பழகுனான், கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னா கூப்பிட்ட இடத்துக்குலாம் குழந்தை போயிடுமா அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு ஏற்கனவே அவன் பழகி இருந்திருக்கணும், இல்ல தெரிஞ்சவனா இருக்கணும். ரொம்ப இதுக்கெல்லாம் பெருசா படிச்சுட்டுலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மாணவி ஒரு 10 வயது அப்படிங்கிறவங்க. அப்ப பெற்றோர்ல தாய்க்கோ தந்தைக்கோ நெருக்கமானவர்கள் யாராவது இருந்தா மட்டும்தான் கூடலாம் போகும் அப்படிங்கிற தியரி எல்லாம் ரொம்ப சுலபமா தெரியும், பெருசா தேவையில்லை. பட் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, வழக்கம் போல சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வழக்கமான பாதையில திரும்பி வராம வேற பாதையில அழைச்சிட்டு போயிருக்கான். அந்த சிறுமி அந்த கொடூரன்ட்ட நம்ம இப்படியே போக கூடாது, இப்படியே போகணும்னதுக்கு இல்ல இல்ல இங்க ஒரு கடை இருக்கு, அங்க ஒரு சாக்லேட் இருக்கு, அது சூப்பரா இருக்கும், வா அங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஒரு குளத்தங்கரையில வச்சு இந்த புள்ளைய சின்னாபின்னப்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இந்த சிறுமி கத்துது அப்படிங்கிறதுக்காக அதோட வாயை பொத்தி அதோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மயக்கமடைய வச்சு அதன் பிறகு பக்கத்துல இருக்கிற தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேல அந்த பிஞ்சு என்ன நடக்குதுன்னே தெரியாம கொடூரங்களை அனுபவிச்சிருக்கு. அதன் பிறகு வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்லால முகத்தை சிதைச்சு, கையை உடைச்சு, காலை உடைச்சு, எப்படி சொல்றது, அதுக்கு மேல அதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சொல்லவே நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு வளர்த்த தலைமுறை எல்லாமே உண்மையிலேயே நல்லா இருந்தது. டேய் நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் நம்மளை கண்டிச்சிருவாரா அப்படின்னு. கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க. அதன் பிறகுதான் நம்ம என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவுதான். இத சொன்னாரே ஒரு மகான், அவரை தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடினா இந்த மாதிரி சமூகம் தான் உருவாகும். இது சட்டத்தால தீர்வு காணக்கூடிய விஷயம் நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க அவெல்லாம் அங்கேயே சுட்டுருங்க அப்படின்னு.
எத்தனையோ கூலிப்படையினர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு கூலிப்படை கொலைகள் குறைதா என்ன? என்கவுண்டர் நிச்சயமா குற்றத்தை குறைக்க தீர்வாகாது. ஏன்னா பயத்தை ஏற்படுத்தலாம். ஒரு 10 நாளைக்கு அப்படியே செவனேன்னு இருப்பானு, அதன் பிறகு இந்த வேலைகள்லாம் நடக்கும். இப்ப காவல்துறையில சிக்கிறவங்கள கையை அடிக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, மாவு கட்டு போடுறாங்க, இது எல்லாமே திட்டமிட்டு செய்யறது அப்படிங்கறதெல்லாம் தெரியும். பட் ஆனாலும் குற்றங்கள் தொடருது அப்படின்னா நிச்சயமா ஒரு என்கவுண்டரோ ஒரு கைகால் உடைப்போ நிச்சயமா இந்த மாதிரியான குற்றங்களை குறைக்கிறதுக்கு தீர்வாகாது. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சமூகம் நமக்கே தெரியாம உருவாயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் போதை கலாச்சாரம். சீரியஸா நான் இதை டாஸ்மார்க் போதையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா டாஸ்மார்க்ல இருக்கிறவனால பச்சையா சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான மனநிலையும் இல்லை. குடிச்சான்னா போதை ஆயிடும். ஒரு கட்டத்திற்கு மேல அவனுக்கு இன்னும் குடிக்கணும்னு தோணும். இன்னும் கொஞ்சம் குடிச்சான்னா போதை ஆயிடும், பிளாட் ஆயிடும், ஏந்திரிக்க மாட்டான். இன்னும் சொன்ன போனா டாஸ்மார்க்கு அடிமையானவர்கள் பலர் ஆண்மையை இழந்துட்டு தான் நின்னாங்களே தவிர இப்படியான கொடூரமான சிந்தனைக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. அதை தாண்டிய போதை பொருட்கள், குறிப்பா கஞ்சா 5 வருடமா அவுத்து விட்டுருக்காங்க. எங்க வேணாலும் போய் வித்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 5 வருடமா ஊர்ல இல்லாத போதை பொருள், மெத்தப்பட்டமைங்கிறாங்க, சூடோ எபிடிங்கிறாங்க, லொட்டு லோசுக்கு கரும், என்னென்னமோ வந்துருச்சு. 5 வருஷமா தடை இல்லாம பறந்து போயிட்டு இருக்கு. அப்ப அதை திடீர்னு ஒரு 3 மாசத்துல ஒரு 10 நாள்ல எல்லாத்தையும் பிடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதாவது ஒரு 5 வருஷம் உட்காந்து சோறுதுன்னா ஒரு 50,000 கடன் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு கணக்குக்கு சொல்றேன், 50,000த்துல 5 வருஷம் திங்க முடியாது. 5 வருஷம் உட்காந்து தின்ன ஒரு குடும்பம் 15 நாள்ல எல்லா கடனையும் அடிச்சுட்டு பணக்காரன் ஆயிட முடியுமா அப்படின்னா முடியாது. அது மாதிரிதான் இதுவும். நான் வந்து முட்டு கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த வீடியோல கடைசியிலேயே டிவிகேவுக்கும் சேர்த்து சில எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு, அதையும் வேணாலும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இப்ப இந்த கஞ்சா விவகாரம் அப்படிங்கிறத, இந்த போதை வஸ்து அப்படிங்கிறத குறைக்காம இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கவே முடியாது. அப்ப இதற்கான ஒரு கால இடைவெளி அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 60 நாளா இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு தெரியும் யாரு விற்கிறான்னு தெரியும், யாரு வாங்குறா அப்படின்னு தெரியும். நினைச்சா ஒரே நாள்ல தடுத்துறவும் முடியும். ஆனா இந்த மாமூல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு பழகிட்டாங்கல்ல, அது இவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையிலேயே இன்னும் சில பேரும் செயல்பட்டு இருப்பாங்க. அதிகாரிகளே அவர்களெல்லாம் நல்ல அதிகாரிகளை போட்டு அவர்களை முதல்ல களை எடுத்தாதான் அதன் பிறகுதான் இந்த வியாபாரிகள், பயன்பாட்டாளர்கள் அத்தனை பேரையும் பிடிக்க முடியும், வரக்கூடிய நெட்வொர்க் அப்படிங்கிறதையும் உடைக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுல எவன் என்ன சம்பவம் பண்றான் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரியாம நடக்கவே நடக்காது அப்படின்னு முழுசா நம்புறேன் நான். எல்லா அதிகாரிகளும் இல்ல, அதுலயும் சில பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இருப்பாங்க. அதனால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு. அப்ப அந்த குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் யாரு அப்படின்னு பார்த்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு நல்ல அதிகாரியை போட்டு, ஒரு இளைஞர் படையை கட்டமைச்சு அனுபவம் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திரு பொன்மாணிக்கவேல் ஓய்வு பெற்ற அதிகாரி, அவரெல்லாம் கொண்டு வந்து ஒரு சிறப்பு பொறுப்பு கொடுத்து இன்சார்ஜா போட்டு லா அண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்த நல்ல சூப்பரா செய்யலாம். ஒரு 60 நாள் டைம் கொடுப்போமே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு போவோம், திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். விஜய் மறு வச்ச ஸ்டாலினா அப்படின்னு நம்ம கேட்போம். கொடுக்க வேண்டிய பீரியடை கொடுத்துட்டு தான் நாம அதை கேட்கணும். இன்னைக்கே போய் கேட்டோம்னா அதுல லாஜிக் இல்லை. இல்ல விஜய் அவர்கள் நேர்ல வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. பட் அந்த கேள்வி நியாயமானதுதான். ஏன்னா டிவிகேவினர் வந்து கடந்த ஆட்சி காலகட்டத்துல நாங்க வந்து வீடியோ கால்ல பேசுறவங்க இல்ல, வீட்டுக்கே வர்றதுக்கு அரசு வச்சிருக்கோம் அப்படின்னு சௌரியத்துக்கு வடெல்லாம் சுட்டாங்க இல்லையா, அவங்க சுட்ட வடை இன்னைக்கு அவங்களே சுடுது அப்படிங்கிறது தான். அதாவது இப்ப வாக்குறுதிகளை யாரு வேணாலும் அள்ளி வீசிடலாம். இந்த ஆட்சியில போய் உட்காரும் போதுதான் தெரியுது ஆட்சி அப்படிங்கிறது ஒரு முள் கிரீடம் அப்படிங்கறத. இதை உணர்ந்திருப்பாங்க. நிறைய அமைச்சர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது. அவரோட பேச்சை பார்த்தாலே தெரியும், ஏதோ அவங்க பாட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுற மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், அவரோட டிபார்ட்மெண்ட் எதுன்னே அவருக்கு தெரியல, பேரே தெரியல. என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்த தளபதிக்கு நன்றி. அப்புறம் ரீடேக் கேட்கிறாரு. இல்ல சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மறுபடியும் ரீடேக் எடுத்துக்கலாமான்னு வெள்ளந்தியா கேட்கிறாங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டையா, மறுபடியும் ரீடேக் எடுங்கன்னு. நம்ம பத்திரிகையாரங்க குறிப்பிட்டு அவரை அசிங்கப்படுத்தணுங்கிறதால அதை ரீடேக் கேட்டதையும் சேர்த்து ஒளிபரப்புறாங்க. இதே ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தப்பன்னா கேள்வியை முன்னாடியே எழுதி கொடுத்துருவாங்க. சேம் சார் ஒரு 10 கேள்விக்கு பதில் எழுதி கொடுத்துருக்கோம். 1வது கேள்வியை நாங்க கேட்டா 1வது பதில் சொல்லுங்க, 2வது கேள்வி கேட்டா 2வது பதில் சொல்லுங்க. இப்படிதான் கடந்த காலகட்டத்துல பிரஸ் மீட் போயிட்டு இருந்தது. பட் இப்ப இருக்கிற சிஎம் வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கல. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெளியே வந்து கொடுக்கணும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கிறேன். அப்ப எப்பதான் பேசுவீங்க? உங்களோட வாயா ஆதவர்ஜனா இருக்காரு அப்படின்னா அதுக்கு அவரே சிஎம் இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ நடந்திருக்கு.
நீங்க அட்லீஸ்ட் அந்த இது பெரிய கம்பஸ் தரலாம் கிடையாது. இது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு பிரஸ் மீட் நீங்களாவே ஆர்கனைஸ் பண்ணி, அட நம்ம தமிழ்நாட்டு மீடியா விட்டுருங்க, இவங்க எல்லாமே 100க்கு 90 பேர் சல்லி பயலுக தான், ஒரு நேஷனல் மீடியாவது கூப்பிட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். இன்ன வரைக்கும் மோடி பிரஸ் மீட் கொடுக்கல, அப்ப நீங்களும் மோடி ஆயிடாதீங்க. அப்படியான காரணம் அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கறத கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அது மாதிரி தமிழ்நாடு மீடியாக்களை ஓரம் தள்ளி வச்சுட்டு நேஷனல் மீடியாவை கூட நீங்க கொடுத்துட்டு போகலாம். மறைந்த அம்மா ஜெயலலிதாலாம் அப்படிதான், இவங்க எல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, இவங்க எல்லாமே பெய்டு நியூஸ் போடுறாங்க அப்படிங்கறதால ஒன்லி நேஷனல் மீடியா தான் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த மாணவி விவகாரத்துல ஆனா முதல்வர் விஜய் ரொம்ப சீரியஸாவே இருந்திருக்காரு. அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு எகிரின்னு எகிரி இருக்காரு. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நம்ம தானே பேசி ஆட்சிக்கு வந்திருக்கோம், நம்ம ஆட்சியிலே அது நடந்ததுன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு ஏத்துன்னு ஏத்திருக்காரு. இதுதான் முதலும் கடைசியமா இருக்கணும். பெண்கள் விவகாரத்துல இதுக்கு மாதிரி எந்த மாவட்டத்துல நடந்தாலும் எந்த விதமான தயவு தாட்சியமும் இல்லாம அத்தனை அதிகாரிகளும் சஸ்பெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல நடவடிக்கையா பார்க்கப்படுது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தன்னோட காக்கிட்ட சட்டை அவுக்கப்படும் அப்படிங்கிற பயம் இருந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியா பார்ப்பாங்க. அதே மாதிரி உளவுத்துறை அப்படிங்கிற ஒண்ணு இங்க செத்தே போயிடுச்சு. அதை தயவு செய்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி எழுப்பிட்டு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கடந்த ஆட்சியிலேயே விளாத்திக்குள விவரத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு தண்டனை குற்றவாளி, அந்த தண்டனை குற்றவாளி திரும்ப பெயில்ல வந்திருக்கான் அப்படின்னா மேல்முறையீடு பண்ணிட்டு பெயில்ல வந்துருவானுங்க. அப்படி வந்திருக்கானுங்கன்னா அவங்களெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்கணும், அன்றாட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி ஒரு பெண் மது அருந்துறது அப்படிங்கிறது பெருநகரங்கள்ல பார்ட்டி கல்ச்சர் இருக்கு, அதெல்லாம் வேற. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னாலே அவங்க எல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பு வலயத்திலேயே கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்திருந்தாலே இந்த மாதிரி ஏதாவது அஃபேர் இருக்கா, அதனால ஏதாவது பாதிப்பு வருமா, ஏரியாவில் கஞ்சா குடிக்கவன் இருக்கான், கஞ்சா விற்கிறவன், வாங்கி குடிக்கிறவன், இதை எல்லாத்தையுமே உளவுத்துறை வாட்ச் பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி சிறு குழந்தைகள்கிட்ட பாலியல் வன்புணர்வு கொடூரங்கள் நடக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தடுத்தரலாம். பட் இந்த சிறுமியோட கடைசி நொடிகள் அப்படிங்கிறது ரொம்பவே பதபதைக்க வைக்கக்கூடிய ஒன்னாதான் இருந்திருக்கு. விசாரணை அப்படிங்கிறது தொடங்கிட்டு இருக்கு. இதுல அந்த A2 மோகன் அவன் வந்து இந்த சம்பவத்துல ஈடுபடாதவன், ஆனா இந்த A1 காட்டி கொடுக்காம இவங்க கூடயே சேர்ந்து அந்த பிள்ளையை தேடக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு குற்றத்திற்கு உடந்தை அப்படிங்கிறதால அவனும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். இந்த அக்யூஸ்ட் வந்து நேத்து கை கால் உடைந்த நிலையில மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்தான். இப்ப கோவை அரசு மருத்துவமனையில சிறை கைதிகளுக்கான வார்டு அப்படின்னு தனியா இருக்கு, அங்க பொது வார்டுக்கு கொண்டு வந்து ஜெயில் வார்டுல தங்க வைக்கப்பட்டிருக்கான். இப்ப மறுபடி டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க. மறுபடி போலீசார் வந்து காவல்ல எடுத்து விசாரிப்பாங்க, வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இதன் பிறகு சம்பவ இடத்துக்கே அவனை அழைச்சிட்டு போய் நடிச்சு காட்ட சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மல் என்கொயரி எல்லாமே தீவிரமா நடக்கும். அந்த குற்றவாளி வாய் திறக்க திறக்க, குழந்தையின் பெற்றோரும் வாய் திறக்க திறக்க இன்னும் பல அதிர்ச்சியான சம்பவங்கள், செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வரும். எது வந்தாலும் தொடர்ந்து அதை நாம எடுத்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம்.